ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாண்டியன். எங்கள் ஊர் மணப்பாறை. என்னுடைய நண்பர்களுக்கு இந்த சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸாக இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருச்சி மாவட்டத்தில் மணப்பாறை என்ற ஊரில் நான் இருக்கேன். எங்கள் ஊரில் ஒரு மருத்துவமனை இருக்குது. ஏன்னா நான் மருத்துவம் சார்ந்த ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்துருந்தீங்க அப்படின்னாக்க இந்த அரசு மருத்துவத்தில் எந்த அளவுக்கு மெத்தன போக்கோட செயல்படுது அப்படிங்கிறதை பற்றி ஒரு நேரடியான ஒரு சாட்சியமாக எங்கள் ஊர் மருத்துவமனையை என்னால் சொல்ல முடியும். மணப்பாறையில் மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனை அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவமனை இருக்குது. அது உண்மையாகவே மாவட்ட தலைமை மருத்துவமனையாக இல்லை. எனக்கு தெரிஞ்சு அது எப்படி பேர் வைக்கலாம் அப்படின்னாக்க மாவட்ட தலைமை முதலுதவி மையம் அப்படின்னு வேணால் வைக்கலாம். ஏனென்றால் நம்ம என்ன ஒரு வியாதிக்காக போயிருந்தாலும் சரி, ஒரு ஹார்ட் அட்டாக்கோ அல்லது எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ, அல்லது மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ, இப்படி எந்த ஒரு முக்கியமான பிரச்சனைக்காக அந்த மருத்துவமனைக்கு போனாலும் அவர்கள் முதலுதவி சிகிச்சை மட்டும் அளித்துவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருச்சி தான் எங்களுடைய மாவட்டம். அந்த மாவட்ட மருத்துவமனைக்கு ரெஃபர் பண்ணக்கூடிய வேலைகளை மட்டுமே செய்யக்கூடியது தான் எங்களுடைய மருத்துவமனையாக இருக்குது. இதை இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசு நிறைய படிப்புக்காக செலவு செய்யுது, மருத்துவத்துக்காக செலவு செய்யுதுன்னெலாம் சொல்கிறாங்க இல்லையா? ஆனால் இங்கே பல ஆயிரக்கணக்கான மக்கள் மருத்துவம் பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. பிபி, ஹார்ட் அட்டாக் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இதுக்கெல்லாம் அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு இங்கே மாத்திரைகள் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் இந்த மருத்துவமனையில் போதிய அளவுக்கு மருத்துவர்கள் இருக்கிறதில்ல. அதே போல் செவிலியர்களும் ரொம்ப குறைவான அளவு தான் இருக்கிறாங்க. மக்கள் தொகையோடு கணக்கிடும் பொழுது இந்த மணப்பாறையை சுற்றி பல லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் அங்கே வேலை செய்யக்கூடிய செவிலியர்கள் மிக குறைவான நபர்கள் தான் இருக்கிறாங்க. அதே போல் மருத்துவர்களும் மிக குறைந்த நபர்கள் தான் இருக்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தோம்னாக்கா, இந்த இரவு நேரங்களில் டியூட்டியில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள்லாம் பார்த்தோம்னா சில நேரங்களில் கண் மருத்துவர்கள் தான் டியூட்டியில் இருக்காங்க. நாங்கள் பல முறை போயிருக்கோம். அந்த பல முறையில் சில முறை பார்த்தோன்னாக்க கண் மருத்துவர்கள் தான் டியூட்டியில் இருக்கிறாங்க. கண் மருத்துவர்களுக்கு பொதுவான மருத்துவத்தை பற்றி பெரிய அளவுக்கு எதுவும் தெரியாது. அப்படிங்கிறப்ப அவர்களுக்கு என்ன தெரியுமோ அந்த ட்ரீட்மெண்ட்டை தான் அவர்களால் கொடுக்க முடியும். அந்த அடிப்படையில் அவர்களால் முடிந்த ட்ரீட்மெண்ட்டை அவங்க கொடுத்து அனுப்பிடுறாங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்து திருச்சி ஜிஹெச்சுக்கு ரெஃபர் பண்ணி விடுறது அப்படிங்கிற வேலையை தான் அவங்க செய்கிறாங்க. இதையெல்லாம் மாற்றணும். எப்படி மாற்றுறது அப்படின்னாக்க, மக்களுடைய போராட்டம் மட்டும்தான் இதெல்லாம் மாற்ற முடியும். இந்த அரசு தன்னால் என்ன முடியுமோ அதை செய்கிறாங்க. ஆனால் அது போதாது. என்னவெல்லாம் இன்னும் மக்களுக்கு தேவையாக இருக்கிறது என்பதை மக்கள் போராட்டத்தின் வாயிலாகத்தான் இந்த அரசுக்கு நாம் அறிவிக்க முடியும், தெரிவிக்க முடியும். அப்படி தெரிவிக்கும் பட்சத்தில் தான் அவர்கள் அதை தாண்டி என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சிந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பை நாம் அவர்களுக்கு வழங்க முடியும். அதனால் மணப்பாறை மருத்துவமனையில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை அரசு தலையிட்டு உடனடியாக தீர்க்கணும். தேவையான அளவுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் இயந்திரங்கள், தேவையான இயந்திரங்களை கொண்டு வைக்கணும். சிடி ஸ்கேன் மட்டும்தான் இங்கே இருக்குது. அந்த சிடி ஸ்கேனும் தெளிவானதாக இல்லை அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அந்த சிடி ஸ்கேனை இயக்குவதற்கான ஆள் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் போட்டிருக்காங்க. அந்த ஒருத்தரும் சில நேரத்தில் லீவ் போட்டுட்டாருனாக்கா அன்றைக்கி ஃபுல்லாக ஸ்கேன் எடுக்க முடியாது. ஒரு முறைக்கு 10 முறை அலைய விடுறாங்க ஒவ்வொரு வேலைகளுக்கும். அப்படிங்கிறப்ப இதையெல்லாம் அரசு கவனத்தில் கொண்டு அந்த மருத்துவமனை சீர் செய்யணும். மாவட்ட தலைமை மருத்துவமனை என்கின்ற அந்த பெயர் மட்டும் போதாது. வெறும் முதலுதவி மையமாக இருப்பது மட்டும் போதாது. தேவையான அளவுக்கான எக்யூப்மெண்ட்ஸு ப்ளஸ் செவிலியர்ஸ், டாக்டர்ஸ் அனைவரும் நியமிக்க வேண்டும் என இந்த அரசாங்கத்துக்கு நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். அதை அரசாங்கம் காதில் செல்லும் வரை இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.